ஸோ இன்னைக்கு நம்ம கியர் பத்தி நம்ம பேச போறோம். அந்த கியர் நம்ம சீனுக்கு எப்படி தகுந்த மாரி அந்த கியர் யூஸ் பண்ண போறோம். அத பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ வெல்கம் டூ சீன் சென்ஸ். நாங்க இந்த மாரி ஃபிலிம் மேக்கிங், ஸ்கிரீன் ரைட்டிங் அண்ட் மூவி அனாலிசிஸ் பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நாங்க ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நெறைய என்ட்ரீஸ் வந்துட்டு இருக்குது. நீங்களும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்க கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். கியர் வந்து பாத்தீங்கன்னா கியர்னா இந்த கேமரா எக்யூப்மெண்ட். அந்த கேமராவை வந்து எப்படி பிளேஸ் பண்ணி என்ன மாதிரியான பொசிஷன்ஸ்ல பிளேஸ் பண்றது, ஒரு சில பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு ஹேண்டில், ஒரு மெக்கானிசம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதுதான் கியர்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு 12 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் ஷாட். ஹேண்டில்னா நம்ம கையிலேயே கேமரா ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறது. கையில மீன்ஸ் இப்போ போன்ல நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி கையிலேயே வச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ற மாதிரி இல்லாம அதுக்கு ஒரு தனி ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வச்சு அது வந்து அந்த ஹேண்டில் ஷாட்ஸ் எடுப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா கையில வச்சிருப்பாங்க. இல்லைன்னா அந்த ஷோல்டர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேமராமேன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோல்டர்ல வச்சுட்டு போறது, இல்லைன்னா ஒரு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது கனெக்ஷன் மாதிரி வச்சு அதுல கேமரா ஃபிட் பண்ணி அவரு கேரக்டர்ஸ் ஓடுறப்போ இவரும் பின்னாடியே ஓடுற மாதிரி இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் நம்ம யூஸ் பண்றப்போ ஷேக்கிங்ஸ் ரொம்ப அதிகமா வரும். பட் ஆனா ஷேக்கிங்ஸ் யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியரி சொல்றாங்க, அந்த மாதிரி என்னன்னா ஷேக்ஸ் வராம எடுக்கணும் அப்படின்னு. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி கூட நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிரேக் பண்ணி பண்ணக்கூடியது தான் இந்த ஹேண்டில் ஷாட்ஸ். இதுல ஷேக்கிங்ஸ் நிறைய வரும். இந்த ஷேக்கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டமசி அண்ட் இன்டென்சிட்டியை கூட்டுறதுக்கான ஒரு இதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் என்கேம் படத்துல வந்து என்கேமோட இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட்ல ஹயாக்கி வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமிலியோட இருப்பாரு. அது மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் தான் எடுத்திருப்பாரு. அந்த ஃபேமிலியோட அவர் பேசுறது எல்லாமே ஹேண்டில் தான் எடுத்திருப்பாரு. எப்ப வந்து அந்த அந்த ஃபேமிலி அப்படியே அந்த டேனோஸ் சொடக்கு போட்டிருப்பாரு. சொடக்கு போட்டதோட தொடர்ச்சியிலிருந்து இந்த கதை இந்த ஷார்ட் ஆரம்பிக்கும் இன்ஃபினிட்டி வார்ல இருந்து. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அழிஞ்சிருவாங்க. ஸோ அப்ப வந்து இவருக்கு வந்து ஒரு பயம் வந்துடும், ஒரு கியூரியாசிட்டி வந்துடும். ஸோ அதுக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷார்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷேக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அந்த இதுல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டென்சிட்டியை வந்து சீனுக்கு கொடுக்குது. ஸோ அதுக்காக இந்த ஹேண்டில் ஷா ஒரு இன்டென்சிவான ஒரு சீனை இன்டென்ஸா மாத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட்டிங்கா இல்லாம மேக்கிங்ல அதை அச்சீவ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஹேண்டில் ஷாட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபாடுங்கிறப்போ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கு ஒரு ஃபிக்ஸ்டு மெக்கானிசம் சொல்லலாம். ஒரு இடத்துல அப்படியே அந்த ட்ரைபாட்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது அப்படியே இருக்கும். ஒரு ஸ்டாட்டிக் ஷாட்டு இல்ல அந்த அந்த ரொம்ப ஷேக்ஸ் எல்லாம் இல்லாம அதே மாதிரி அந்த ஸ்டாட்டிக்லயே ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கிற பட்சத்துல இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைபாட் யூஸ் பண்ணுவாங்க. மோர் ஓவர் இது கான்வர்சேஷன் ஷாட்ஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. 2 கேரக்டர்ல 4 கேரக்டர் பேசுது அப்படின்னா ட்ரைபாட்ல வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா அவங்களுடைய க்ளோஸ் அப்ஸ் அந்த எக்ஸ்ட்ரீம் வைட் மீடியம் ஷாட்ஸ் இந்த மாதிரிலாம் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மேக்ஸிமம் நம்ம நிறைய சீன்ஸ்ல பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெடஸ்ட்ரல் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த பெடஸ்ட்ரல் ஷாட் என்னன்னா கேமரா வந்து பாத்தீங்கன்னா அப் டு டவுன் வெர்டிகலா மேல இருந்து கீழே வரும், இல்லைன்னா கீழே இருந்து மேல போகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் இல்ல ஒரு அந்த சஸ்பென்ஸை கிரியேட் பண்றதுக்காக இந்த ஷார்ட்டை இந்த கியரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இன்க்ளோரியஸ் பாஸ்டர், குவென்டின் டாரன்டினோட இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் சீக்வன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவாரு, அவர் தேடிட்டு இருக்கிற ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா அவர் என்கொயரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய வீட்டுக்கு அடியில வந்து அந்த ஃபேமிலி வந்து மறைச்சிருப்பாங்க. ஸோ அதை குவென்டின் டாரன்டினோ எப்படி பண்ணியிருப்பாருன்னா அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் அவர்ல இருந்து அப்படியே கேமரா அப்ல இருந்து அப்படியே டவுன்ல கீழே வந்து அவங்கள வந்து அப்படியே காட்டுவாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டென்ஸை கிரியேட் பண்ணிச்சு, ஒரு இன்டென்ஸுங்கிற மாதிரி சஸ்பெக்ஷன் கிரியேட் பண்றதுக்கான இதா இருந்தது. ஏன்னா அதுக்கு அந்த கடைசியா அந்த சீனோட எண்ட்ல தான் ஒரு பெரிய ஹைப் இருக்கும். ஸோ அதுக்கு பில்ட் அந்த ஹைப்பை வந்து அந்த பில்ட் ஹைப் இல்ல, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹை மூமெண்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹை மூமெண்ட், ஏன்னா அந்த ஃபேமிலி எல்லாத்தையும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் சுட்டு கொள்ளுவாரு. ஸோ அதை கடைசியா அந்த சீன் ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு இந்த மாதிரி சஸ்பென்ஸை கொஞ்சமா கேமரா மூலியமாவும் டைலாக்ஸ் மூலியமாவும் அப்படியே கிரியேட் பண்ணி அதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிரெயின் அண்ட் ஜிம். ஸோ கிரெயின் அண்ட் ஜிம் வந்து நமக்கு தெரியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா
இப்போ மோஸ்டா நெறைய இடங்கள்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிரைம் அண்ட் ஜிம் வந்து மெஜாரிட்டியா யூஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷன ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக தான் அத வந்து கிரெயினும், ஜிம்மும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ இப்போன்னு சொல்ல முடியாது. இங்க தமிழ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அத சூப்பரா யூஸ் பண்ணியிருப்பாரு. என்னன்னா, கே.எஸ். ரவிக்குமாரோட முத்து படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மீனாவ வந்து க தூக்கிட்டு போறதுக்காக ஒரு போலீஸ் ஆஃபிசர் வருவாரு. அங்க வந்து ரஜினிக்கும் அந்த போலீஸ் ஆஃபிசருக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். அப்ப என்ன நடக்கும்னா, கேமரா வந்து மேல இருந்து அப்படியே கீழ இருந்து வந்து ரஜினியோட கால் வழியா உள்ள போயி, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வில்லனோட அ ஓ ஹெட்டுக்கு மேல போகும். சோ இது அவர் எப்படி எடுத்தாருன்னே நமக்கு தெரியாது. சோ ஆனா அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த அந்த ஒரு மாஸ் சீன கிரியேட் பண்றதுக்காக அத அப்படி கொண்டு வந்து முடிச்சிருப்பாரு. பட் அதுல கிரெயின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அது முழுசா கிரெயின்ல யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல. பட் அந்த அந்த மேல இருந்து கீழ வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரெயின் ஜிம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சோ அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அந்த சீன்ல. சோ இந்த மாரி ஒரு மாஸ் மூவ்மெண்ட்ஸ்ல ஒரு சீன ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு இது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. சோ இதோட இன்னொரு வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் ஹெட் ரிங்ஸ். அதாவது டாப் வியூல இருந்து ட ஒரு ஒரு இத பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷாட்ட யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்த அந்த சித்தா படத்தோட கிளைமாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த ஒரு பஸ்ல ஒரு கொலை பண்ணிருவாரு. அடுத்து இன்னொரு கொலைய பண்றதுக்கு போறப்போ, அந்த பொண்ணு புலம்புறத பார்த்துட்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ல வந்து படுப்பாரு. சோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேர் இருப்பாங்க. சோ அத வந்து டாப் வியூல இருந்து அந்த ஷாட் எடுத்திருப்பாங்க. இது அந்த ஒரு சீன்ல மட்டும் இல்ல. இது நெறைய சீன்ல எடுத்திருப்பாங்க. அதே போஸ்டர்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டாப் வியூல இருக்கிற மாரியான ஒரு இமேஜ தான் போஸ்டரா கூட இத வச்சிருப்பாங்க. சோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஒரு காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இல்ல ஒரு டீட்டெயில்ஸ் இல்ல இந்த மாரி விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இதோட பேசிக் பர்ப்பஸ் இதுதான். டீட்டெயில்ஸ் ஒரு சீனோட டீட்டெயில இன்டென்ஸ் பண்றதுக்காக சொல்லுவாங்க. பட் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இந்த படத்துல டீட்டெயில்ஸ்க்காக யூஸ் பண்ணல. ஒரு எமோஷன் வேல்யூக்காக அத யூஸ் பண்ணியிருப்பாங்க. சோ அது டிஃபர் ஃப்ரம் மூவிஸ் அண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ். அவங்க எப்படி அத யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து அது மாறும். சோ அடுத்து டாலி. டாலி வந்து நம்ம மேக்ஸிமம் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு தெரியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வீல் வச்சு அத வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா போகும். இல்லன்னா கர்வா ஒரு ஆர்ச் மாரி அத ஒரு சுத்தி இது பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, தெறி படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி வில்லனுக்கும், விஜய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அது வந்து அப்படியே டாலி அந்த ரவுண்ட்ல வந்து அது அப்படியே சுத்தும். சோ அந்த மாரி எடுத்திருப்பாங்க. அண்ட் தென் இது வந்து ரவுண்டா மட்டும் இல்ல, ஸ்ட்ரெய்ட்டாவும் போகும். அந்த ஸ்ட்ரெய்ட்டா போறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேரக்டரா நடக்கிறத காமிக்கிறதுக்கோ, இல்ல ரன் ஓடுறத காமிக்கிறதுக்கோ, இல்ல ஒரு கேரக்டர்ஸ் ஃபைட்டிங் பண்றத காமிக்கிறதுக்கோ இத யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபைட்டிங்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஓல்டு பாய் படத்துல ஒரு சீன் இருக்கும். ஒரு ஒரு லென்த்தி ஃபைட் சீக்வென்ஸ். அது வந்து டாலில ஸ்ட்ரெயிட்டா வச்சிருப்பாரு. அவரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50, 55 பேர்த்த அடிச்சிருப்பாரு. அத எப்படி அவர் அடிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக, அந்த டாலில வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா ஸ்டாட்டிக்கா அப்படியே ஸ்லோவா அப்படியே அந்த டாலி வந்து அப்படியே மூவ் ஆயி கடைசியா அவர் எப்படி இது பண்றாருங்கிற மாரி அந்த ஷாட் எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு ஷாட் அது. சோ அது ஒண்ணு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெபிலைசர். சோ ஸ்டெபிலைசர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட என்னன்னா, ஹேண்டில் மாரி தான். ஹேண்டில் ஷாட் மாரி தான். அது வந்து ஒரு கேமராமேன் வந்து கையில வச்சுட்டு போற மாரியான ஷாட். பட் ஆனா இதுல வந்து என்னன்னா, ஷேக்ஸ் வந்து அதிகமா இருக்காது. அதாவது ஷேக்ஸ் இருக்கும். பட் ஹேண்டில்ல இருக்கிற அளவுக்கான ஷேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வராது. சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மோர் ஓவர் அந்த லாங் டேக்கு, லார்ஜ் செட்டப்பு, காம்ப்ளெக்ஸ் ட்ராக்கிங் இந்த ஷாட் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இத யூஸ் பண்ணுவாங்க. சோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சாரி கேம் அப்படின்னு ஒரு இருக்கக்கூடிய ஒரு கீர். எனக்கு ஸ்பெல்லிங் ப்ரொனன்சியேஷன் கரெக்ட்டா வரலன்னு நெனைக்கிறேன். SNORRI நாரி சாரி கேம். கேம் ப்ரோ. அதான் நாரி கரெக்ட் தான். சாரி கேம் அதுதான். சோ அது வந்து பார்த்தீங்கன்னா, பாடி கேம்லயோ இல்ல பாடி மூவ்மெண்ட்லயோ வந்து பார்த்தீங்கன்னா, அத ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. அது என்னன்னா, ஒரு கேரக்டர் வந்து என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இத யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மோர் ஓவர் அந்த கேரக்டர் ரொம்ப அ என்ன சொல்றது? ஒரு அ ரொம்ப ஒரு மனசுடைஞ்சு இல்ல ஒரு ஒரு ஃபெயிலியர்ல இருக்கிற மாரியான இருக்கிறப்போ, இந்த ஷாட்ட யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இங்க தமிழ்ல அல்போன்ஸ் புத்திரன் எடுத்த அந்த நேரம் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ஒரு வட்டிக்கு ராஜாக்காக பணம் கட்டுறதுக்காக வச்சிருந்த ரூ. 50,000 வந்து திருடிருவாங்க. திருடிட்டு அவர் என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு முழிச்சுட்டு இருக்கிற டைம்ல ஒரு ஒரு கோவத்துல கத்துவாரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷாட்ட யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு படம் தான் யூஸ் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். மத்தபடி எனக்கு தமிழ்ல எந்த படமும் தெரியல. இருந்தா ஏதாச்சும் சொல்லுங்க. சோ அந்த ஒரு ஷாட்டுக்காக அதாவது அந்த கேரக்டரோட அ அந்த என்ன எமோஷன் அது ரொம்ப உடைஞ்சு போய் இருக்கிறப்போ, கத்துறது, கோவப்படுறது, அழுகுறது இந்த மாரியான விஷயத்தெல்லாம் இந்த ஷாட்ல இந்த கீர் மூலியமா நம்ம கவர் பண்ணோம்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட இன்டென்சிட்டி லெவல் இன்கிரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாரி விவேகம். விவேகம்ல வந்து அது வந்து கே அந்த மாரி விவேகம்ல கூட சாரி கேம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த இதுதானே அந்த அஜித் வந்து அந்த உள்ள போயிருவாரு. அதுக்கப்புறம் அவங்க உள்ள இருந்து எப்படி வெளிய வர்றாருங்கிறத ஒரு ப்ளே ஆமா, மாரி அந்த ஒண்ணு மாரி. வந்திருக்கும்ல. ஆமா. 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 ஓகே. அதுல கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமா.
அது ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீல் மவுண்ட். ஸோ இது பேர்லயே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீல்ல ஒரு வெஹிக்கிள்ல ஒரு ஷாட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த வெஹிக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேமராவ மவுண்ட் பண்ணிட்டோம்னா போதும். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. நீங்க தேவையான இடத்துல மவுண்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம நெறைய படங்கள்ல பார்ப்போம். இந்த ஒரு கார் சேசிங்லாம் போறப்போ, காரோட டயர் சுத்துறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஒரு ஷாட்டா வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னா டயருக்கு பக்கத்துல கேமராவ மவுண்ட் பண்ணிருவாங்க. மவுண்ட் பண்ணிட்டு அத வந்து எடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னா அந்த ரியலிஸ்டிக்கா அந்த இது அந்த இத குடுக்கறதுக்காக பண்ணுவாங்க. இதுக்கு இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, மிஷன் இம்பாசிபிள்ல ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட்ல ஏறுற மாரி ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஃப்ளைட் டோர் க்ளோஸ் ஆயிரும். ஆனா அத கையில புடிச்சுப்பாரு. கையில புடிச்ச உடனே அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிரும். ஸோ அப்ப வந்து அத வந்து சிஜிலலாம் எதுவும் எடுக்காம அந்த வீல் மவுண்ட் மட்டும் அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த ஃப்ளைட் வந்து மேல ஏறுறது வரைக்கும் அப்படியே காட்டுவாங்க. ஸோ அது ரொம்ப பயமாவும், ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் இருக்கும். ஸோ இந்த மாரி வீல் அந்த கார் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த அடுத்த கியர் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன். ஸோ ட்ரோன்ங்கிறப்பவே அது ஏரியல் ஷாட்ஸ் தான். அது மோர் ஓவர் இப்ப ரீசென்ட்டா இது வந்திருக்கு. ஸோ இது வந்து மோர் ஓவர் அந்த லேண்ட்ஸ்கேப்பையோ இல்ல எந்த சிட்டில இந்த கதை நடக்குது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கியர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மானிட்டர் கண்ட்ரோல். ஸோ இது மானிட்டர் கண்ட்ரோல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னா அந்த டைம் லேப்ஸ் ஷாட்ஸ்க்காக நம்ம நெறைய மோஷன் யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் தானே ப்ரோ? மானிட்டர் கண்ட்ரோலா? மானிட்டர் கண்ட்ரோல் தான் நான் பார்த்தேன். தெரியல எனக்கு மோஷன் கரெக்ட்டா தெரியல. கண்ட்ரோல்னு நினைக்கிறேன். ஆனா மானிட்டர் கண்ட்ரோல்னு கியர் கிடையாது, மோஷன் கண்ட்ரோல் அது. தெரியல. எனக்கு நான் பார்த்த வரைக்கும் அவங்க மானிட்டர் தான் போட்டிருந்தாங்க. தெரியல. ஓகே. ஏதோ ஒண்ணு. ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா, டைம் லேப்ஸ் ஷாட். டைம் லேப்ஸ் ஒரு டைம் அதிகமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கியர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நான் இந்த ஷாட்ட ரொம்ப அழகா இத வந்து அழகா யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டி ஆஃப் காட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மான்டேஜஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மான்டேஜஸ்ல என்னன்னா, டைம்ஸ் வந்து நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ஸ் வந்து போற மாரியான ஒரு இது இருக்கும். அது கரெக்ட்டா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. பட் அது ரொம்ப அழகான ஒரு ஷாட். அத வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த சூரரை போற்றுல கூட வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து அந்த அ இது சைன் வாங்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ்ல வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஸோ அப்ப அந்த டைம்ஸ் வந்து பேசிக்கா சொல்லப்போனா, சூர்யா மட்டும் ஸ்டெடியா இருப்பாரு. மத்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிறவங்கலாம் வேக வேகமா போயிட்டு இருக்கிற மாரி ஒரு இது இருக்கும்ல. ஸோ ஒரு இல்யூஷன் மாரி அத கிரியேட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுக்கு இத யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு கியர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வாட்டர் கேமரா ஹவுசிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள நடக்கிற அந்த விஷயத்தெல்லாம் காட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கியரை யூஸ் பண்ணுவாங்க. அண்டர் அண்டர் வாட்டருக்குள்ள நம்ம நார்மல் கேமராவ எடுத்துட்டு போக முடியாது. ஸோ அந்த மாரி அண்டர் வாட்டர் ஷாட்ஸ்லாம் நம்ம எடுக்கிற மாரி இருந்ததுன்னா, ஸோ இந்த கேமராவ அத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நெறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஆனா பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நோலனுடைய ட்ரங்கன் படம். ஸோ அது ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருப்பாங்க அத. ஸோ அவ்வளோதான் நான் பார்த்துட்டு வந்த கேஸ். வேற ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு மூடுக்கு ஏத்த மாரி ஒவ்வொரு கியர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சித்தா படத்திலேயே வந்து அதிகமா ஹேண்டில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களாமா. இந்த இன்டென்சிட்டிய காமிக்கிறதுக்காக. இல்ல. அதோட இதுக்காக மட்டும் அதோட பர்ப்பஸ்க்காக மட்டுமே இத யூஸ் பண்ணாம, டைரக்டர்ஸ் வந்து அத வேற மாரி கூட அத யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த மோஷன் கண்ட்ரோல் ஆர் மானிட்டர் கண்ட்ரோல் கரெக்ட்டா தெரியல. அந்த ஒரு கியர வந்து பார்த்தீங்கன்னா, டேவிட் ஃபின்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சோசியல் மீடியாவோ, நெட்வொர்க்கோ கரெக்ட்டா அந்த பேர் மறந்து போச்சு அந்த படம் பேரு. அது ஒரு படம். சோசியல்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு படம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர்ஸ் சோசியல் இருக்கு. ஒரு ட்வின் சோசியல் நெட்வொர்க். சோசியல் நெட்வொர்க். அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்வின்ஸ் கேரக்டர் வரும். 2 ட்வின்ஸ் கேரக்டர். ஸோ அதுல என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஷாட்ல வருவாங்க. ஸோ இந்த கியர யூஸ் பண்ணி, அந்த நம்ம சொல்றோம்ல, அந்த மூஞ்சில வந்து இந்த அவதார் படத்துல வர மாரி அந்த மூஞ்சில டாட்ஸ் மாரி அத வச்சு, 2 பேரும் ஒரே ஃப்ரேம்ல இருக்கிற மாரி அத வச்சு, அத ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்றதுக்கும் அவரு அத யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த மாரி இதோட மெக்கானிசம் புரிஞ்சிருச்சுன்னா போதும் நமக்கு. இது என்ன மெக்கானிசம், இது என்ன மாரி யூஸ் ஆக போகுதுங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அத வச்சுக்கிட்டு நம்ம வேற மாரி கூட அத ட்ரை பண்ணலாம். இப்போ அ ஓவர் ஹெட் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மோரோவர் இந்த இதுக்காக நம்ம டீட்டெயில்ஸ் இந்த மாரி தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா சித்தா படத்துல அத வேற மாரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அத இன்னொரு வேற மாரி யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இவருதான் யாரு மார்டின் ஸ்கார்சியோட கெசினோ படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவர் ஹேங்கிங் ஷாட் ஒண்ணு யூஸ் பண்ணியிருப்பாரு. அது என்னன்னா, ஏதோ ஒரு கெசினோ கேம் நடந்துட்டு இருக்கும். ஸோ அவனுக்கு வந்து எல்லாமே தெரியும். அவனால ஈஸியா பிரெடிக்ட் பண்ணிற முடியுங்கிற மாரியான ஒரு ஷாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் ஹேங்கிங்ல அப்படியே வந்து அவனோட கைக்கு க்ளோஸ் அப் போகுது. ஸோ அவன் யோசிக்கிறான். அவன் வந்து அந்த அளவுக்கு இதான ஒரு ஆளு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு அந்த கேரக்டரோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் ஹெட் ரிங் ஷாட் ரிங் ஷாட்டுங்கிற பாருங்க. கியர் யூஸ் பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு சொல்லுங்க bro. கேமரா எப்படி யூஸ் பண்றாங்கடா, இப்போ வந்து நம்ம அந்த ஒரு ஃப்ரேம்ல வந்து எந்த கேரக்டர் ரொம்ப
சென்ட்ரலைஸ் பண்ணி காமிக்கிறோமோ அந்த கேரக்டர் என்ன மனநிலையில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்டேபிளாக கரெக்டாக குழப்பம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ வந்து கேமரா வந்து ரொம்ப அசையாது பண்ணாது, ரொம்ப ஸ்டடியாக இருக்கும். அங்கே வந்து இது ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அந்த அந்த கேரக்டர் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா அப்போ தான் இது கிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து கிம்பிள் என்ன கொஞ்சம் லைட்டாக அசையும் அந்த ஃப்ரேமு நம்மளுக்கு. ஆனால் பார்க்கும்போது ஒத்து பார்த்தா தெரியும். நம்ம ஃபிலிம் மேக்கர்லாம் பார்த்தா தெரியும், நார்மல் பர்சன் பார்க்கும்போது தெரியாது. கொஞ்சம் அது வந்து அசையும் லைட்டாக, ஒரு மாதிரி ஃப்ரேமே ஸ்டாட்டிக்காக இல்லாமல் எடுக்கிட்டு ஆகும்போது அப்போ வந்து அந்த கேரக்டர் வந்து ஏதோ குழப்பத்தில் இருக்கா, ஏதோ ஒரு பதற்றத்தில் இருக்கான்ற மாதிரி அப்படி அவங்களுக்கு கன்வே ஆகும். அதே மேக்ஸிமம் ரன்னிங் ஓடும்போது வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணோம்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்டாட்டிக் தான் யூஸ் பண்ணோம். அப்படி இல்லை இடையில வந்து ஒரு சில இடத்துல ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துல கிம்பிள் யூஸ் பண்ணோம்னா அது அந்த ஷார்ட்டே நம்மளுக்கு வேற மாதிரி கன்வே ஆகும். யாரும் அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்படி யூஸ் பண்ணால் தப்பு அது.